தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சம்பந்தர் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு தொடர் பண்ணிட்டு வரோம். முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் ரொம்ப அற்புதமா சம்பந்தரோட அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் போன தலங்களை எல்லாம் அப்படியே நமக்கும் காட்டிக்கிட்டே வராரு. இதில் போன எபிசோடில் திருநள்ளாறில் வந்து நிற்கிறோம். திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரும் கூட வந்திருக்காரு. இதுலேருந்து சம்பந்தர் எங்கே போகிறாருன்னு திருநள்ளாறில் தான் போகமார்த்த பொன்முலையால் பதிகம் அதை பற்றி பார்த்தோம். அம்பிகையை வைத்து பாடிய பதிகம். பின்னாளில் அது ரொம்ப முக்கியமான பதிகமாக வரலாற்று சிறப்போடு இடம்பெற போகிற பதிகம். அந்த பதிகத்தை பாடி அப்போதான் திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர் மறுபடியும் யாழ் மீட்றார். அந்த சிறப்போடு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாழ்முறிக்கு அப்புறமா இங்கே தான் யாழ் மீட்றார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோட்டாறு, திரு சாத்தமங்கை, திருச்சியாத்தமங்கையில் ஒன்று சொல்லணும். நான் ஒரு தடவை அங்கே போயிருந்தப்ப அம்மனோட தீபாராதனை காமிக்கும்போது அவர் காமிச்சார். அம்மனுக்கு வந்து இந்த இடத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தாங்க கழுத்தில். இது வந்து ஜென்ரலாக ஒரு கேள்வியாக கேட்டப்ப பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு கேட்டப்ப அம்மனே அணிஞ்சது தான், அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி யாரோ சொன்னாங்க. பெண்களுக்கு ருத்ராட்சமே கூடாதுன்னுட்டெல்லாம் இல்லை. என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தில் எத்தனை சுத்தத்தோடு பயன்படுத்துகிறோம், எப்போ தவிர்க்கலாம்ங்கிறத பொறுத்து தான். அதனால தான் அந்த கண்டமணிங்கிறத தவிர மாலையாக இறங்கி கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். இது ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே பொதுவான நியதியாக கொள்ளலாம். அடுத்து திருச்சியாத்தமங்கை. சாத்தமங்கை நமக்கு திருநீலநக்க நாயனாருடைய அவதாரத்தலம். அவர் அந்தனர் குலத்திலே தோன்றி மனைவியாரோடு சேர்த்து தினமும் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம், வைதிகமாக செய்ய வேண்டிய தர்மங்களை எல்லாம் தவறாது ஆற்றி வந்ததோடு சிவபெருமானை நித்தியமும் சிவபூஜை செய்து வந்தவர். விதிப்படி சிவாகம பூஜை செய்து வந்த சிறப்பு. அப்படி அவர் செய்த அந்த பூஜை சியாத்தமங்கை. அதை அடுத்து இருக்கக்கூடிய அயவந்திங்கிற ஊரில் ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் தான் திருநீலநக்கர் ஆதிரை திருநாள் ஒவ்வொரு ஆருத்ரா நட்சத்திரத்திற்கும் விசேஷமாக பூஜைகள்லாம் செய்வார். அப்படி ஒரு நாள் பூஜையெல்லாம் செய்து முடித்து பெருமானை தரிசித்து பிரதட்சணம் பண்ணலாம்னு அவர் சுற்றி வலம் வரும்போது அவருடைய மனைவியார் உள்ளே சுவாமி திருமேனியில போய் வாயாலே ஊதினாள் அப்படின்னு ஒரு காட்சியை பார்க்கிறார். நம்மையார் கிட்ட போய் தன்னுடைய வாயினால் ஊதி தள்ள அதை பார்த்து திருநீலநக்கர் ரொம்ப கோபம் கொண்டு அம்மையாரை தனித்து கோயிலிலேயே விட்டுட்டு அவர் மட்டும் இல்லத்திற்கு போறார். இந்த மாதிரி சுவாமி இடத்தை அபச்சாரப்பட்டதுனாலேன்னு சொல்லி தவிர்க்கிறார். அப்போ அந்த அம்மையார் சொல்றாங்க, இல்லை மேலே வந்து ஒரு 8 கால் பூச்சி ஒன்று, சிலந்தி ஒன்று ஊன்னிக்கொண்டு இருந்தது, அதை விரட்டுறதுக்காக வேண்டி பண்ணின செயல்னு சொல்லும் போதும் இவர் அதுக்கெல்லாம் சமாதானம் அடையாமல் அந்த இடத்திலேயே மனைவியை தொலைத்தேன்னு விட்டுட்டு இவர் மட்டும் சியாத்தமங்கைக்கு ஊருக்கு வந்துடுறார். அன்று இரவு அவருடைய கனவிலே சிவபெருமான் தோன்றி அந்த மனைவி செய்த அந்த செயல் அது இல்லாமல் போயிருந்தால் என் முகம் என்னவாயிருக்கும் தெரியுமான்னு முகமெல்லாம் கொப்பளம் தெரிய காட்சி கொடுத்தாராம். அதனாலே மனைவியின் இடத்தே அவச்சாரப்படாமல் அவள் செய்தது குற்றமில்லைன்னு ஒரு தாயுள்ளத்தோடு அவள் என்னை அணுகினாள்னு சொல்லி சுவாமி காட்டி கொடுத்த சிறப்பு திருநீலநக்கருக்கு. அவரும் சம்பந்தரோடே அந்த அவருடைய இல்லத்திற்கு எழுந்தருள்றார். ஞானசம்பந்தர் அவருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி திருநீலநக்கர் அவரை அங்கே தங்க வைத்து கொண்டு மறுநாள் உதயத்தில் மறுபடியும் போய் சியாத்தமங்கை பெருமானை, அயவந்தி பெருமானையும் தரிசனம் செய்து முடித்து அங்கிருந்து மேலே யாத்திரையாக தொடர்ந்து செல்லக்கூடியது. அப்படி சியாத்தமங்கை திருத்தலம் ஒரு வரலாற்று சிறப்புடையதாக சம்பந்தருடைய வரலாற்றில் நமக்கு பதியப்பட்டிருக்கிறது. சியாத்தமங்கை அடுத்து கடற்கரையோரமாகவே தான் வந்து அடைந்த திருத்தலம் தான் அன்றைய காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமான துறைமுகப்பட்டினமாய் மிகப்பெரிய அளவிலே செல்வளங்களோடு கூடியிருந்த திருநாகை. நாகை காரோணம் அப்படின்னு பதிகங்கள்ல அழைக்கப்படும் சிறப்பு. காரோணம் என்பது இந்த காயாரோகணம்னு சொல்லக்கூடிய உடம்போடு போய் இறைவனை அடையக்கூடிய ஒரு யோக மரபு, சைவ மரபு. இது குஜராத் பகுதிகளிலே தோன்றியது. பாசுபத சைவ பிரிவாக சொல்லப்படுவது. அது தோற்றுவித்த அந்த லகுலீஸ்வருடைய அவதார தலமே காரோணம் என்றே பெயரோடு இன்னைக்கும் கார்வான்னு சொல்லி குஜராத்தில் வரலாற்று சிறப்புடைய ரொம்ப பழமையான ஒரு நகரம். தொல்லியல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களோடு கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நகரம். சைவ சமய வரலாற்றில், பொதுவான சைவ சமய வரலாற்றில் ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு தலம், வரலாற்று சிறப்புடைய தலம். அங்கே தோன்றி பாரதம் எங்கும் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு காலம். அப்படி அது தமிழகத்திற்கு வந்து சேர்ந்து 6ஆம் நூற்றாண்டிலேயே அந்த காரோண மரபை பின்பற்றிய அடியார்களும் இங்கே இருந்திருக்கணும். சிவ வழிபாட்டில் அதுவும் இணைத்து கொண்ட ஒரு நிலை. அப்படி நமக்கு தமிழகத்தில் தொன்மையானதாக பதிகங்களிலேயே கச்சி காரோணம் காஞ்சிபுரத்திலும்
குடந்தை காரோணம், அதுபோல நாகை காரோணம், இந்த 3 நகரங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அந்த கடல் நாகை காரோணம் அந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி காயாரோகணேஸ்வரராக இருக்கக்கூடிய காரோணத்து எம்பெருமானை வணங்கி துதிக்கிறார். அதை அடுத்து நமக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிக்கல், சிங்காரவேலர். சிக்கல்னு சொன்னா எல்லாருக்கும் சிங்காரவேலரை தெரியும். அந்த திருத்தலம் நவநீதேஸ்வரர்னு சொல்லி சுவாமி வெண்ணையால் செய்து வழிபடப்பட்ட திருக்கோயில். சிவபூஜையிலே நமக்கு 2 வகைகள் உண்டு. நாம செய்யக்கூடிய ஆன்மார்த்த பூஜையிலே மகாலிங்க பூஜை அல்லது உடையவர் பூஜைன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஆச்சாரியர் ஒரு சிவலிங்கமே கொடுத்துருவார். அது படிகத்தால் ஆன மூர்த்தமோ அல்லது வெவ்வேறு உலோகங்களினால் ஆனது, கல்லால் ஆன திருமேனின்னு அப்படி விதிக்கப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு திரவியத்தால் கூட்டிய சிவலிங்க திருமேனியை கொடுத்துருவார். அந்த லிங்கமூர்த்தத்தை நித்தியம் வழிபாடு செய்வது. அந்த வசதி அது அது அந்த அளவுக்கு வசதி இல்லாத போது சனிகலிங்க பூஜை என்று ஒரு பூஜை ஒன்று உண்டு. இதே பூஜை பத்ததி, எல்லா உபசாரங்கள் கட்டம் எல்லாம் இதே தான். ஆனா அன்றைய தினத்திற்கு நூதனமாக ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு அதை விசர்ஜனம் பண்ணிடலாம். அந்த விதத்தில் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிற அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே தான். அதுல நீங்க ஒரு ருத்ராட்சத்திலே ஆவாகனம் பண்ணி அன்னைக்கு பூஜை செஞ்சு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சந்தன உருண்டை, விபூதி உருண்டை, அரிசிமா உருண்டை, வெள்ள உருண்டை, மஞ்சள், சந்தனத்தால் ஒரே ஒரு பூவை பறித்து வைத்து இதுதான் சிவலிங்கம்னு பாவித்து முழு பூஜையும் அந்த பூவுக்கே எல்லாவற்றையும் செய்து முடித்து பாவனாபிஷேகம் செய்து வணங்கி பூஜையை பூர்த்தி செய்து ஒடுக்கிட்டு அந்த பூவை விசர்ஜனம் பண்ணலாம். இல்லை ஆபரணமாக பிரசாதமாக சூடிக்கொள்ளலாம். அது உண்ணக்கூடிய திரவியமாக அரிசிமா பொடியோ அல்லது வெள்ளத்தினாலோ செய்திருந்தால் அதை உள்ளே விசர்ஜனம் செய்து கொள்வது. இப்படியாக செய்யக்கூடியது சனிகலிங்க பூஜை. அந்த காலத்தில் நிறைய பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இதைத்தான் செய்வார்கள். நான் லிங்க மூர்த்தத்தோடவே பிரயாணம் பண்ணோம்னா அதற்குன்னு ஏற்பட்ட சுத்தி எல்லாம் ரொம்ப பார்த்து கொள்ளணும். அவ்வளவு முடியாத போது சிவபூஜை பாத்திரங்கள் இந்த திரவியங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டா போறோம். அன்னன்னைக்கான சிவலிங்கத்தை ஒரு கூழாங்கல்லை வைத்து சிவலிங்கமாகவே பாவித்து வழிபாடு செய்யலாம். மண்ணால் சிவலிங்கம் பிடித்து வழிபட்டு தகுதியான முறையிலே அந்த திருமேனியை விசர்ஜனம் பண்ணிடணும். ஒரு நீர்நிலையிலோ எங்காவது நிறைய இடத்துல மண்ணால் சிவலிங்கம் பிடித்தால் கச்சியகம்பத்திலேயே ரொம்ப சிறப்போடு அறியப்படுவதுதான். அதனால இந்த பூஜைக்கு நமக்கு சனிகலிங்க பூஜைன்னு பேரு. அதை வெண்ணையிலேயும் பிடிக்கலாம். வெண்ணையை பிடித்து சிவலிங்கம் மாதிரி பாவிச்சு பூஜை செய்து விசர்ஜனம் செய்வது, இந்த மாதிரி மரபு உண்டு. அப்படி முனிவர்கள் வழங்கி வழிபட்டதாக சொல்லப்படும் தலம். நவநீதம் யூஸ்வலா நம்ம கிருஷ்ணனோட ரிலேட் பண்ணுவோம். நவநீதேஸ்வரர் சிக்கல் திருத்தலத்தில் அது ஒரு மாடக்கோயில். சுவாமியினுடைய ஹிருதயம் வெண்ணை மாதிரி அடியார்களுக்கு உருகும்னுட்டெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது பெருமானோட சம்பந்தப்படாதுன்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப பிரபலமா முத்துசுவாமி தீட்சிதர் சிதம்பரத்தலத்துக்கு பாடிய பஞ்சபூத கஷேத்திர கிருதியிலே நடராஜ பெருமானுடைய கனிந்த மனதை சொல்லும் போது நவநீத ஹிருதயம், அது ரொம்ப அழகா அதை இடத்த வச்சு பாடியிருப்பார். நவநீத ஹிருதயம் அப்படியே உருகுமாம் அடியார்கள் விஷயத்திலே. அப்படி அதனால பெருமான் வெண்ணெய் போலே தான் அடியார்கள் இடத்திலே உருகும் போது அப்படி வெண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட திருத்தலம். அந்த திருத்தலத்தை வணங்கி பாடுகிறார். அது ஒரு மாடக்கோயில், படியேறி மேலே போய் தரிசனம் செய்யக்கூடிய கோயில். அந்த திருத்தலத்தில் விசேஷமூர்த்தியாக சிங்காரவேலராக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கார். தெற்கு நோக்கி மேலே படியேறி போனோம்னா விசேஷமூர்த்தியாக இருக்கிறார். வேல் பெற்ற சிறப்பு அந்த அம்பிகையிடத்தே இருந்து வேல் பெறக்கூடிய சிறப்பும் இன்று வரையிலும் ஸ்கந்த சஷ்டி விழாவிலே பெருமான் அந்த ஒரு ஆவேசப்பட்டு போய் வேலை அம்பிகையிடத்தே இருந்து பிரசாதமாக பெறும்போது வேர்த்து துளிர்க்கக்கூடிய அற்புதத்தையும் இன்று வரையிலும் கூட நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புத திருத்தலம். அந்த திருத்தலத்தை தரிசிக்கிறார். அது திருச்சிக்கல் என்றே பாடப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னா அந்த வெண்ணையால் பிடித்து வழிபட்ட சிவலிங்க மூர்த்தத்தை விசர்ஜனம் பண்றதுக்கு எடுக்கும் போதுதான் அது எடுக்க வராமல் சிக்கி நின்றதாம். அதனால்தான் சிக்கல் என்று பெயரே பெற்றதாக தலபுராணம் சொல்லுகிறது. அப்படி சிறப்புடைய திருத்தலம். அந்த எம்பெருமானை வணங்கி துதிக்கிறார். சிக்கலை அடுத்து நம்ம திருவாரூர் நோக்கி போகக்கூடிய அந்த பாதையிலேயே போனோம்னா அடுத்து வரக்கூடிய தலம் கீழ்வேளூர். ரொம்ப அழகான தமிழ் பெயர் கேடிலி அப்பர் என்பது பெருமானுடைய திருநாமம். குறையே இல்லாதவர், குற்றமற்ற தன்மை. பெருமானை சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல பரம்பொருளுக்குரிய சிறப்பு குற்றம் எதுவுமே சேராதவரிடத்தே. அமலன் என்றே பெயர். மலத்தன்மை இயல்பிலே கிடையாது. குற்றம் போய் புதுசாகவும் சேர முடியாது, எப்போதும் இருந்ததில்லை, கிட்ட அண்டவே முடியாதுங்கிறபடிக்கு அமலன் விமலன் இந்த திருநாமங்கள்லாம் சுவாமிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி குறையில்லாதவராக இருக்கக்கூடிய கேடிலி அப்பர், அவரும் ஒரு மாடக்கோயில் மேலே எழுந்தருளி இருப்பார். ரொம்ப பிரசித்தம் பெற்ற திருமேனிகள், 50 திருமேனிகள், ரொம்ப விசேஷமான திருமேனிகள்லாம் அந்த கோயிலில் இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்க பார்க்கிறோம். அந்த கேடிலி அப்பர்
அட்சயலிங்கம்னு பின்னால வடமொழி பெயர் அவருக்கு சேர்க்கப்படுகிறது. கேடிலியப்பராக பதிகங்களில் அறியப்படும் குற்றமற்ற பெருமான். அந்த கேடிலியப்பரை தரிசனம் செய்கிறார். அந்த திருத்தலத்திற்கு சுவாமிகள் வந்திருந்த போதுதான் அருகில் இருக்கக்கூடிய செங்காட்டங்குடியிலிருந்து சிறுதொண்ட நாயனாருக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய செய்தி தெரிய வர அவர் ஓடி வந்து இவரை தரிசித்து வரவேற்கிறார். செங்காட்டங்குடிக்கு வந்திருந்து பெருமானை வணங்க வேண்டும்னு சொல்லி இவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அப்படி பல்வேறு தலங்களையும் தரிசித்துக் கொண்டுதான் சுவாமிகள் செங்காட்டங்குடிக்கு செல்கிறார். கணபதீஸ்வரம் என்று அழைக்கப்படும் திருத்தலம். ஊருடைய பெயர் செங்காட்டங்குடி, கோயில் பெயர் கணபதீஸ்வரம். விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்து முடித்து அந்த செம்மை தெரித்தபடியால் செங்காட்டங்குடி என்று பெயர். அந்த விநாயகர் வழிபட்ட சிறப்பு, அதனால் கணபதீஸ்வரம் என்று பெருமானுடைய திருநாமம். அந்த கோயிலில் தங்கியிருக்கார், அந்த ஊரிலேயே தங்கியிருக்கார். ரொம்ப விசேஷமாக சிறுதொண்டருடைய பணியை பாடலிலே வைத்து போற்றுகிறார். அடியார்களுக்கு அன்னமிடக்கூடிய சிறப்பை பாடலிலே வைத்து பதிவு செய்து தருகிறார். அந்த இடத்துல ரொம்ப ஒரு அகத்துரை மாதிரி பறவைகள் தூதுவிட்டு பாடக்கூடிய பாடெல்லாம் கணபதீஸ்வரம் பெருமானுக்காக பாடி துதிக்கிறார். அங்கே செங்காட்டங்குடியிலே இருந்த காலத்தில் தான் அருகில் இருக்கக்கூடிய திருமருகல் திருத்தலத்திற்கு சென்று தரிசித்து வருகிறார். அப்படி திருமருகலுக்கு சென்ற போதுதான் அங்கே அந்த திருத்தலத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. மருகல் திருத்தலத்தை அடைந்து சில காலம் அங்கே எழுந்தருளி இருந்து ஒரு நாள் கோயில் தரிசனத்திற்கு புறப்படும் போது கோயிலுக்கு வெளியே புறத்தே ஒரு மடத்திலிருந்து ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்க ஊர் அங்கே கூடியிருப்பதை பார்த்து சம்பந்த சுவாமிகள் என்னன்னு போய் பார்க்கிறார். இதுல நோக்கமே யார் துன்பப்பட்டாலும் அது கண்டு அப்படியே பரவாயில்ல போகட்டும்னு நினைக்காததுதான் இவர்களுடைய உயர்ந்த மனப்பாங்கு. யார் துன்பப்பட்டாலும் அந்த இடத்திலே நின்று அந்த துயர் துடைக்கணுங்கிற ஒரு விதியை இவர்கள் கைகொண்டிருந்தார்கள். கோயில் தரிசனத்துக்காக போறோம், இதை அழுகுரல் கேட்கும் போது இது கொஞ்சம் அனாச்சாரமா இருக்கேன்னு இதை கடந்து போகக்கூடிய மரபு இல்லை. 3 பேருமே இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்த அற்புதங்கள் நடந்த போது எல்லாமே கோயில் தரிசனத்துக்கு போறவங்க அப்படிங்கிற காட்சியிலே தான் நமக்கு காட்டி தராங்க. அப்பர் சுவாமிகளும் திங்களூரிலே அன்னம் ஏற்க வேண்டிய நிலையில தான் அந்த குழந்தை இறக்க தெரிவதும், திருப்புக்குழியூர் அவினாசியிலே சுந்தரர் கோயில் தரிசனத்துக்கு போகும்போது அந்த அழுகுரல் கேட்டு முதலைவாய் சிறுவனை மீட்டதெல்லாம் நடக்குது. அதனாலே நம்ம ஒரு மங்கள காரியத்துக்கு போறோம், இது எதுக்கு நமக்குன்னு அதை கடந்து செல்பவர்கள் இல்லை. எந்த உயிர் துன்பப்பட்டாலும் உடனடியாக அதுக்கு இறங்கணுங்கிற அந்த உயர்ந்த பாங்கை இவருடைய இந்த செயல்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அந்த இளம்பெண்ணுடைய அழுகைக்கு சுவாமிகள் காரணம் விசாரித்த போதுதான் அந்த பெண் தன்னுடைய பூர்வோத்தரத்தை எல்லாம் சொல்றா. வைப்பூருங்கிற தலம் எங்களுடைய பூர்வீகம், நாங்கள் வணிக குலத்திலே வந்தவர்கள், என்னோடு உடன் பிறந்தவர்கள் என்னோடு சேர்த்து 7 பேர் நாங்கள் பெண்கள். என்னுடைய தந்தையார் என்னுடைய மாமன், அவர் தான் இங்கே இறந்து கிடக்கிறார். அவர் ஒவ்வொரு வாட்டியும் எங்களை ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தபோது திருமணம் செய்து தரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தட்சணையாக கொடுத்து எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு வந்தபோது பணம் நிறைய பெற்றுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருத்தரையும் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இப்படி அடுத்த பெண் என்னுடைய மாமனை ஏமாற்றி இது வரைக்கும் 6 பெண்களை திருமணம் செய்து கொடுத்துட்டார். நான் தான் 7வது. அதனால் இவரை திருக்கல்யாணம் செய்து கொண்டு வாழணும்னு சொல்லி அவர்களை மீறி நான் இவரோடு புறப்பட்டு வந்து விட்டேன். இப்போ இங்கே வந்த இடத்துல இப்படி வினைப்பயன், அவரை பாம்பு தீண்டி என்னுடைய மாமன் இறந்து போய் விட்டான். இன்னும் கல்யாணம் கூட எங்களுக்கு ஆகாததுனால அவரை மடியில் போட்டு என்னால் அழ முடியல, தீண்டி கூட அழ முடியாத நிலையில நான் இப்படி கட்டுப்பட்டு நிற்கிறேன். அந்த பொண்ணு அழுததை கேட்டு பெருமான் அங்கே இறங்கி அவளுக்காக சடையா எனுமால் பதிகம், திருமருகல் பதிகம் பாடி மருகல் நிலாவிய பெருமானிடத்தை விண்ணப்பமாக வைக்க அந்த இறந்துபட்டு போனவன் விஷம் நீங்கி உயிர் பெற்றெழுந்து பெற்ற பெருவாழ்வு பாருங்க. சம்பந்த சுவாமிகள் அவர்களுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தாருங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி. அப்படி அவர்களை ஆசீர்வதித்து சுவாமிகள் திருமருகலுக்கு போய் தரிசனம் பண்றாங்க. வாழைன்னு சொல்றாங்க, திருமருகல். அந்த மருகல்ங்கிற சொல், ஆமா, ஒரு வாழை வகையினுடைய பெயர் அது. அது அந்த பகுதிகளில் நிறைய இருந்ததுனாலன்னு சொல்லப்படுகிறது. ஆமா, அந்த வாழையை வெளியில கொண்டு போய் வச்சா ஏதோ கல்யாணமாகும், அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அந்த டேஸ்ட் வராது, இந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டா. ஆமா, அது உண்டு. அதே மாதிரி பாம்பு தீண்டாது அந்த ஊர் பகுதிகளில். இதுவும் நமக்கு நிறையவே அது சொல்லப்படுகிறது. அரவு தீண்டுதல் இந்த பகுதிகளிலே கிடையாதுங்கிறது. ஏன்னா ஒரு வாட்டி காப்பிட்டது இன்று வரையிலுமே இருக்குன்னு நம்புறோம். அப்படி ஒரு சிறப்பு திருமருகல் தலத்திற்கு அங்கே எழுந்தருள் இருக்கும் போது தான் செங்காட்டங்குடியிலிருந்து சிறுதொண்டர் சுவாமிகளை எழுந்தருளணும், மறுபடியும் செங்காட்டங்குடிக்கு வரணும்னு சொல்லி பிரார்த்தித்து கேட்கிறார். சுவாமிகள் திருமருகல்ல இருந்தே செங்காட்டங்குடியை தரிசிக்கிறார். அதனால ஒரு பதிகம் முழுவதும் முதல் 2 வரியிலே திருமருகலை சொல்லி அடுத்த 2 வரியிலே செங்காட்டங்குடியை வைத்து பாடி திருமருகலும் செங்காட்டங்குடியும் சேர்த்து வைத்து பாடி துதித்து திரு சிறுதொண்ட நாயனாருக்கு விடை கொடுத்து செங்காட்டங்குடியிலிருந்து அங்கிருந்து யாத்திரையை தொடர்கிறார்.